ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பாயச ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, கேரட் வச்சு சூப்பரான ஒரு வெஜிடபிள் பாயசம் தாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனோடனே ஒரு கைப்பிடி அளவு கிரேப் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்லேயே 100 கிராம் அளவு ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன். அந்த நெய்லேயே லைட்டாக ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்தடலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. அதை நல்லா பொரியிற வரைக்கும் ஃபுல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் ரெண்டு ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வறுத்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா பொறுன்னு வறுந்து வந்துடும். இப்போ ஜவ்வரிசி ஃபுல்லாக நல்லா வறுந்து வந்துருச்சு. நல்லாவும் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 2 கேரட் இல்லை 3 கேரட் அளவு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. கேரட்டை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துருவிக்கோங்க. அதையும் இந்த ஜவ்வரிசியோடு சேர்த்து அந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கேரட்டு ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வரட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள்ளே நல்லாவே வெந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டியில் எடுத்து பார்த்து காயை லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசிஞ்சு வந்திருக்கும். அது மாதிரி ஜவ்வரிசியுமே நல்லா நசிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இது கூட பால் சேர்த்துடலாம். பால் கெட்டியான பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சாத பால் தான். கெட்டியான பால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் ஜவ்வரிசினா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பாலோட அளவு உங்களுக்கு பாயசம் தேவையான அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி காய் வேக வைக்கிறதுக்கு உண்டான தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். வேறு எந்த தண்ணியுமே சேர்க்கல. பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பால் ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் பொங்கினதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை சேருங்க. அப்போ தான் ஸ்வீட் கரெக்டான அளவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். அது மாதிரி பால் சேர்த்து காய்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பால் காய்ச்சிக்கோங்க. இந்த டைமில் ஸ்வீட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸ்வீட் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரையோட அளவு உங்களோட ஸ்வீட் அளவு பொறுத்து தாங்க சர்க்கரையோட அளவு மாறுபடும். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதோடையே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிரேப்ஸையும் முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பால் நல்லா திக்காக வரணுங்க. சைட்லெல்லாம் ஏடு படிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்தால் தான் பாயசம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சுகரோட அளவு உங்களோட ஸ்வீட் தேவைக்கேற்ற அளவு நீங்கள் சர்க்கரையோட அளவை மாற்றி போட்டுக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சுகர் சேருங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது ஓவராலாக குக்கிங் டைம்னு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும். காய் வேகிற டைமும் பால் நல்லா வற்றி வர டைமும் தான் ஆகும். பால் தண்ணி சேர்க்காத பாலாக ஊற்றுனீங்கன்னா பாயசம் சீக்கிரமே கெட்டியாயிட்டு நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ளேவருக்கு நீங்கள் குங்குமப்பூ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். கலருக்கு எதுவுமே சேர்க்கல. கேரட்டோட கலர் தான் நான் சேர்த்துருக்குறேன். அதுக்கே நல்ல கலர் கிடச்சிருக்கு. காஷ்மீர் கேரட் போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் நல்லா கிடைக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான கேரட் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். இந்த பாயச ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்